சர்வதேச மகளிர் தினம் வருது. அது எப்போ, யாரால, எங்கே கொண்டாடப்பட்டது முதல்ல தெரியுமா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்காதீங்க, எனக்கு அந்த அளவுக்குலாம் டீட்டெயில்ஸ் தெரியாது. மார்ச் 8 வந்துட்டு உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது எனக்கு தெரில ப்ரோ. மகளிரை கௌரவப்படுத்துகிற விதமாக கொண்டாடுறாங்க விமன்ஸ் டே. அதை பற்றி ரொம்ப தெரியல. முதல்ல 1908 15,000 பெண் தொழிலாளர்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஊதிய உயர்வு, வேலை நேர குறைப்பு, வாக்குரிமை போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராடினாங்க. பின் 1909 அமெரிக்க பெண் தொழிலாளர்கள் பிப்ரவரி 23 தேசிய அளவில் பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க. 1910 இரண்டாவது சர்வதேச உழைக்கும் மகளிர் மாநாடு டென்மார்க் கோப்பன்கேகன்ல நடக்குது. இதுல 17 நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துக்கிறாங்க. அப்பதான் ஜெர்மனை சேர்ந்த கம்யூனிஸ்ட் தோழரான கிளாரா ஜெட்கின் முதல்ல சர்வதேச உழைக்கும் மகளிர் தினம் கொண்டாடுவதற்கான அழைப்பை முன்வைக்கிறாங்க. முதல் உலகப் போர் நடந்த 1913 முதல் 1917 காலகட்டம் வரைக்கும் உலகின் பல்வேறு இடங்கள்ல பெண்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, பேரணிகள் நடத்தியிருக்காங்க. ஆனால் 1917 மார்ச் 8 லட்சக்கணக்கில் பெண்கள் ரஷ்ய வீதிகளில் இறங்கி பீஸ் அண்ட் பிரெட் என்ற கோஷங்கள் எழுப்பி போராடின அந்த போராட்டம், அந்த மிகப்பெரிய பேரணி ரஷ்ய நகரங்களையே அதிர வைத்தன. இவர்களுடைய இந்த போராட்டம் தான் ஜார்மனியின் ஆட்சியை தவிடுபொடியாக்கி மானுட வரலாற்றை மாற்ற இருந்த சோவியத் சோசியலிச புரட்சிக்கு வித்திட்டது. புரட்சிக்கு பின் 1922 தோழர் லெனின் அன்றைய சோவியத் சமூக நல கமிஷனராக இருந்த அலெக்சாண்ட்ரா குலந்தாய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்பட வேண்டும் எனவும் அத்தினம் விடுமுறை தினமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவித்தார். இதன் பின் பல்வேறு சோசியலிச நாடுகள்ல சர்வதேச மகளிர் தினம் கடைபிடித்தனர். என்றாலும் கூட முதலாளித்துவ நாடுகள் பலவும் இத்தினத்தை அப்போது கடைபிடிக்கவில்லை. பின் 1975 பிறகே ஐநா சபையால் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அமெரிக்க முதலாளித்துவ அரசின் நாடாளுமன்றம் 1987 தான் சர்வதேச பெண்கள் தினத்தை அங்கீகரித்தது. உழைக்கும் மகளிர் தினம் என குறிப்பிடுவதை தவிர்ப்பதன் மூலமாக வரலாற்றில் பெண்களின் புரட்சிகர தன்மையை மறைத்து போலியான புனிதத்தை மட்டுமே முன்னிறுத்த முயல்கிறது முதலாளித்துவ சக்திகள். எனவேதான் இத்தினத்தை குறித்தான உண்மைகளை நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. மேலும் தற்போது பெண்களுக்குள்ள உரிமைகள் அனைத்தும் போராடி பெற்றவையே. தொடர்ந்து பாலின சமத்துவம் அடைய, உழைப்பு சுரண்டலிலிருந்து விடுபட, சோசலிச உலகை உருவாக்கிட ஆண்கள், பெண்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம் என்று இந்நாளில் உறுதியேற்போம்.